ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த உடனே நெறைய நேரம் கிச்சன்லயே டைம் வேஸ்ட் ஆகுதா? சமைக்கிறதுல ப்ராப்ளம் இல்லங்க. சிஸ்டம் இல்லாதது தான் இங்க ப்ராப்ளம். சைனால ஸ்மார்ட் மெத்தட் ஃபாலோ பண்றது மூலமா, டெய்லியும் அவங்களோட குக்கிங்ல 1 மணி நேரம் சேவ் பண்றாங்க. அவங்க ஃபாலோ பண்ற 4 மெத்தட் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போயிடலாமா? சைனீஸ் ஸ்மார்ட் குக்கிங்ல அவங்க ஃபாலோ பண்ற மெத்தட் பேட்ச் ப்ராசஸிங். பேட்ச் ப்ராசஸிங்க்குன்னு வாரத்துல 1 நாள் அவங்க ஒதுக்கி வைக்கிறாங்க. அவங்க அந்த மீல் ப்ரெப் டே அன்னைக்கு அவங்களுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் பெரிய போர்ஷன்ஸில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா, பூண்டு உரிச்சு வைக்கிறதா இருக்கட்டும், ஜிஞ்சரை மின்ஸ் பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும், ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ்லாம் கட் பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும். அவங்க யூஸ் பண்ணக்கூடிய சாஸஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்டிர் ஃப்ரை சாஸ், ஃப்ரைட் ரைஸ் சாஸ், அவங்க நிறைய ப்ராத் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ப்ராத்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருக்கட்டும், கார்லிக் சில்லி ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறதா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம, சிக்கன மேரினேட் பண்ணி வச்சுக்கிறதா இருக்கட்டும், சில மீட்ஸ் லைக் போர்க், பீஃப் இதெல்லாம் வந்து ப்ரீ குக் பண்ணி வச்சுக்கிறதா இருக்கட்டும், டம்ப்ளிங்ஸ் பண்றதுக்கு அந்த ஃபில்லிங் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறதா இருக்கட்டும். அதே மாதிரி அவங்க ஈவன் ரைஸ் கூட பார்த்தீங்கன்னா, அவங்க குக் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஸ்டெப்ஸ் பண்ணி அவங்க ஒரு நாள் அதுக்குன்னு ஒதுக்குறாங்க. நாம கூட நம்மளோட குக்கிங்ல, நம்மளோட குக்கிங் ஸ்டைல்ல இந்த பேட்ச் ப்ராசஸிங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். வாரத்துல 1 தடவையோ, இல்ல 2 நாளைக்கு 1 தடவையோ மீல் ப்ரெப் பண்ணி வைக்கிறது மூலமா, நம்மளோட குக்கிங் டைம் ரொம்பவே சேவ் பண்ண முடியும். என்னோட மீல் ப்ரெப்ல முதல்ல நான் அந்த வாரத்துக்கு தேவையான பருப்பு, காய்கறியோட வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த பருப்பு ரெடியா இருக்கும்போது, காய் பண்ணும்போதும் புடலங்காய், கேபேஜ் அந்த மாரி காய் பண்ணும்போது பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சாம்பார் பண்றதுக்கு தேவையான பருப்பும் ஆல்ரெடி வேக வச்சு வச்சிருக்கிறதுனால, சாம்பார் பண்றதும் குயிக்கா பண்ணிட முடியும். அடுத்ததா இங்க யுகேல கரி லீவ்ஸ் கிடைக்கிறதே கஷ்டம் தான். ஸோ கருவேப்பிலை கிடைச்சதெல்லாம் எடுத்து, கிள்ளி எடுத்து, அத வாஷ் பண்ணி, அத என்ன பண்ண போறேன்னா, சூடான அவன்ல வந்து வச்சு எடுக்க போறேன். அதுக்கப்புறம் நம்ம பண்ற எல்லா கறியும் பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள் கறியா இருக்கட்டும், சிக்கன் இல்ல மட்டன் கறியா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே நம்ம மெயினா யூஸ் பண்றது என்னன்னா, வெங்காயம், தக்காளி எல்லாம் வதக்கி போடுறது தான். அதையும் வந்து ப்ரெப் பண்ணி வச்சுக்க போறேன். பார்த்தீங்கன்னா, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துட்டு, அது கூட நெறைய காயும் போட்டு வேக வச்சு எடுத்துக்க போறேன். பாஸ்தா சாஸ்க்கு பார்த்தீங்கன்னா, இந்த வெங்காயம், தக்காளி, காயெல்லாம் போட்டு வேக வச்சது, நல்லா ஹேண்ட் பிளெண்டர்ல பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்க போறேன். அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான இந்த இஞ்சி, பூண்டு விழுது தான் அரைச்சு எடுத்துக்க போறேன். இதோட அரைக்கும்போது எலுமிச்சையும் புழிஞ்சு விட்டுக்க போறேன். இஞ்சிய வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏதாவது டீ போடும்போது, இல்லாட்டி உப்புமா பண்ணும்போது, அந்த மாதிரி வேற டிஷ் பண்ணும்போது, சின்ன சின்ன இஞ்சி கட் பண்ணி போடுறதுக்கும் அது யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி புதினா, கொத்தமல்லி இதையும் நான் இப்பவே ரெடி பண்ணி வச்சுட போறேன். எல்லாத்தையும் இலையெல்லாம் தனித்தனியா எடுத்து வாஷ் பண்ணி பாக்ஸ்ல போட்டு வைக்க போறேன். இது ரெடியா இருந்துச்சுன்னா, குக் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாவே இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸும் வாஷ் பண்ணி, கிளீன் பண்ணி பாக்ஸ்ல எடுத்து வைக்க போறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, கிரேப்ஸும், ஸ்ட்ராபெர்ரீஸும் தான் வந்து நான் வாஷ் பண்ணி எடுத்து வைக்கிறேன். ஸ்ட்ராபெர்ரீஸ் வந்து மேல இருக்கிற அந்த காம்ப மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு, அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்க போறேன். லாஸ்ட்டா சிக்கனையும் ப்ரெப் பண்ணிட போறேன். சிக்கன் பிரஸ்ட் பீஸஸ நல்லா வாஷ் பண்ணிட்டு, சின்ன சின்னதா கட் பண்ணி வாஷ் பண்ணிட்டு, அதில சைனீஸ் சிக்கன் மாதிரி தான் பண்ண போறேன் வித் கிளேஸ். அதுக்கு தேவையான சாஸ் எல்லாம் ஆட் பண்ணி, நல்லா மிக்ஸ் பண்ணி, இந்த மேரினேஷன் பண்ணி எடுத்து வச்சுட போறேன். அதுக்கப்புறம் சிக்கன் ட்ரம்ஸ்டிக் வந்து நம்ப ஊரு சிக்கன் கறி மாதிரி பண்ண போறேன். அதுக்கு தேவையான நம்ப மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணி, நல்லா பெசஞ்சு, அதையும் வந்து பாக்ஸ்ல போட்டு ஃப்ரிட்ஜில எடுத்து வச்சுட போறேன். அப்போ குக் பண்ணும்போது ஈஸியா எடுத்து நம்ப குக் பண்ண முடியும். சிக்கன் ட்ரம்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிட்டு, அதோட லெமனும் ஆட் பண்ணி மேரினேட் பண்ணிடுறேன். அதே மாதிரி இது கடைசியா பண்றது மூலமா நம்மளோட கவுண்டரையும் கிளீனா வச்சுக்க முடியும். இப்போ ப்ரிப்பேர் பண்ண எல்லா ஐட்டம்ஸையும் நல்லா கிளாஸ் கண்டெய்னர்ஸ் இல்ல பிளாஸ்டிக் பாக்ஸஸ்ல நல்லா தெரியிற மாதிரியான பாக்ஸஸ்ல க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில ஸ்டோர் பண்ணிக்க போறேன். இப்போ தேவையான எல்லா இன்கிரீடியன்ட்ஸும் நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டதுனால, இந்த வாரத்தோட குக்கிங் டைம் வந்து எனக்கு ரொம்பவே சேவ் ஆகும். சைனீஸ் அவங்களோட ஸ்மார்ட் குக்கிங்ல அடுத்து ரொம்பவே யூஸ் பண்றது ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் தான். எல்லா விஷயத்துக்குமே ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் நெறையவே யூஸ் பண்றாங்க பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் ரைஸ் குக்கர்ஸ் அதுவே வந்து குக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வார்ம்ல வச்சுக்கும். அதுக்கப்புறமா ஸ்மார்ட் ஸ்டீமர்ஸ் நெறைய அவங்க வந்து ஸ்டீம் பண்ணி எடுப்பாங்க. அதுக்குரிய ஸ்மார்ட் ஸ்டீமர்ஸ் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஓக்ஸ் வச்சிருக்காங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹாட் பாட்ஸ் நெறைய எலக்ட்ரிக் ஹாட் பாட்ஸ் யூஸ் பண்றாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, அவங்க இன்னும் ரோபோஸ் கூட யூஸ் பண்ணி குக்கிங் பண்றாங்க. நம்மளோட குக்கிங்லயும் நம்ம ஆல்ரெடி நெறைய யூஸ் பண்ணிட்டுருக்கோம். இன்னும் நம்ம என்னலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி மிக்ஸி யூஸ் பண்றோம், கிரைண்டர் யூஸ் பண்றோம். அந்த வகையில பார்த்தீங்கன்னா, ரைஸ் குக்கர் யூஸ் பண்ணலாம். ரைஸ் குக்கர் என்னோட ரைஸ் குக்கர் பார்த்தீங்கன்னா, இது டயபெட்டிக் ரைஸ் குக்கர். இந்த ஸ்டார்ச்லாம் அதுவே வெளியில எடுத்துரும். அந்த மாதிரி ஒரு குக்கர். ஏன்னா 2 பவுல் இருக்கு. பார்த்தீங்கன்னா, மேல பவுல்ல ரைஸ் குக் ஆயிட்டு, கீழ ஸ்டார்ச் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுரும். நெறைய பேரு இந்த வெஜிடபிள் சாப்பர் யூஸ் பண்றோம். அதுவும் வந்து நம்ம நெறைய யூஸ் பண்ண பார்க்கலாம். கெட்டில்ஸ் கூட யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நெறைய தண்ணி வந்து டக்குன்னு நம்மளுக்கு சூடு பண்ணி குடுக்குறதுக்கு கெட்டில்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் குக்கர்ஸ் நம்ம யூஸ் பண்ற ப்ரெஷர் குக்கர்ல குக் பண்ணும்போது, இந்த விசில் கணக்கு பார்க்குறதுக்கு பதிலா டைமர் யூஸ் பண்ணலாம். டைமர் யூஸ் பண்ணி டைமுக்கு வந்து ஆஃப் பண்ற மாரி பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பக்கத்திலேயே இருந்து அத பார்த்துக்கிட்டே இருக்கணும். கவுண்ட் பண்ணிட்டு இருக்கணும். ஐயோ! எந்த கவுண்ட்ல இப்போ இருந்துச்சே, அத மறந்துட்டோமே அப்டின்ட்டுன்னு இல்லாம 10 மினிட்ஸோ, 15 மினிட்ஸோ, 30 மினிட்ஸ்ன்ட்டு டைமர் வச்சு குக் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து அது இன்னுமே உங்களுக்கு ஈஸியா இருக்கிற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மைக்ரோவேவ் யூஸ் பண்ணலாம். அவன் யூஸ் பண்ணலாம். ஏர் ஃப்ரையர் கூட யூஸ் பண்ணலாம். இந்த மாரிலாம் ஸ்மார்ட் கேஜெட்ஸ் யூஸ் பண்றது மூலமா நெறையவே டைம் சேவ் பண்ண முடியும். சைனீஸ் அவங்களோட ஸ்மார்ட் குக்கிங்ல 3வதா அவங்க ஃபாலோ பண்ற மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெர்டிக்கல் பிரெப் சிஸ்டம். பார்த்தீங்கன்னா, அவங்க நெறைய வந்து இந்த டம்ப்ளிங் பண்றதா இருக்கட்டும், நூடுல்ஸ் பண்றதா இருக்கட்டும், நெறைய ஸ்டீம் பேஸ்கெட்ஸா இருக்கட்டும், இல்ல ஸ்டாக்டு பிரெப் ட்ரேஸ் அந்த மாதிரி ட்ரேஸ் எல்லாம் ஸ்டாக் பண்ணி வச்சு ஸ்டீம் பண்றதா இருக்கட்டும், குக் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி பண்றாங்க. நாமளும் நம்மளோட குக்கிங்ல பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்டு ட்ரேல இட்லி வேக வைக்கிறதா இருக்கட்டும், ப்ரெஷர் குக்கர்ல ஒரே டைம்ல ஸ்டாக்டு பவுல்ஸ் வச்சு ரைஸ் குக் பண்றதா இருக்கட்டும், தால் குக் பண்றதா இருக்கட்டும், வெஜிடபிள்ஸ் குக் பண்றதா இருக்கட்டும், எல்லாத்தையும் ஒரே டைம்ல குக்கர்ல வச்சு வேக வச்சு எடுக்கலாம். அதே மாதிரி நம்மளோட கேஸ் ஸ்டவ், இண்டக்ஷன் ஸ்டவ் இதெல்லாம் யூஸ் பண்ற மாதிரி ஹாரிசான்டல் பிரெப் சிஸ்டம் ஃபாலோ பண்ணலாம். பார்த்தீங்கன்னா, ஒரே டைம்ல மோர் தென் 2 ஆர் 3 ஹார்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணி, ஒரு அடுப்புல சாம்பார் வைக்கிறதா இருக்கட்டும், ஒரு அடுப்புல ரைஸ் வைக்கிறதா இருக்கட்டும், ஒரு அடுப்புல பொரியல் பண்றதா இருக்கட்டும், இந்த மாரி ஒரே டைம்ல எல்லா ஹார்பும் யூட்டிலைஸ் பண்ணி நம்ம சமைக்கும்போது நெறையவே டைம் சேவ் பண்ண முடியும். சைனீஸ் ஸ்மார்ட் மெத்தட்ல 4வதா அவங்க ஃபாலோ பண்ற மெத்தட் கிளீன் ஆஸ் யூ ஸ்டீம் ரோல். பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்தையும் காயெல்லாம் கட் பண்ணி வேக வச்சுட்டுருக்கோம். அந்த மாதிரி டைம்ல பார்த்தீங்கன்னா, வேகுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இல்லாம, நம்போ காயெல்லாம் கட் பண்ணி போட்ட வேஸ்ட் எல்லாம் கிளீன் பண்றதா இருக்கட்டும். அப்போ நம்ம யூஸ் பண்ண கொஞ்சம் பாத்திரங்கள அந்த டைம்ல கழுவி வைக்கிறதா இருக்கட்டும். இந்த மாரி பண்றது மூலமா, அது எண்ட் ஆஃப் த குக்கிங் பார்த்தீங்கன்னா, நெறைய பாத்திரம் சேர்ந்துராம நம்ம தடுக்க முடியும். அப்பப்போ நம்ம கழுவி வைக்கிறது மூலமாவும், நம்ம இந்த கிளீனிங் வேலைய செய்யும்போது, குக்கிங் முடியிற டைம்ல கிச்சனுமே கிளீன் ஆயிரும். நெறைய அழுக்கு பாத்திரமும் நம்மளுக்கு சேராம இருக்கும். பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் வீடியோ ஷேர் பண்ண மாரி 80-20 ரூல் கூட இதில அப்ளை பண்ணலாம். பார்த்தீங்கன்னா, குக்கிங் டைம்ல ஒரு 20% டைம் பார்த்தீங்கன்னா, இந்த சாமான்லாம் வந்து கிளீன் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம ஒதுக்குறது மூலமா, குக்கிங் முடியும்போது இன்னுமே நீட்டாவும் இருக்கும். நம்மளுக்கு ஸ்பேஸும் இருக்கும். இந்த மாதிரி சைனீஸ் அவங்களோட குக்கிங்ல ஃபாலோ பண்ற 4 மெத்தட நம்மளோட குக்கிங் ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் பண்ணி நம்ம ஃபாலோ பண்ணும்போது, நம்மளோட குக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சேவ் பண்ண முடியும். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாவும் இருக்கும். நம்ம இந்த பேட்ச் ப்ராசஸிங்லாம் பண்றது மூலமா, அடுத்த நாள் ஆக்சுவல் குக்கிங் பண்ற டைம் வந்து ரொம்பவே கம்மியாகும். ப்ரெப் ஒர்க்லாம் ஆல்ரெடி பண்ணியிருக்கிறதுனால, நம்மளோட குக்கிங் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாவே இருக்கும். சைனீஸ் அவங்க ஃபாலோ பண்ற சிஸ்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, "வொர்க் ஸ்மார்ட், நாட் ஃபாஸ்ட்" அப்படின்ற ஒரு ஐடியா பேஸ் பண்ணி தான் இருக்கும். அந்த வகையில இந்த 4 மெத்தடையுமே ஃபாலோ பண்றது மூலமா, நம்மளோட டேவ ரொம்பவே ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்ண முடியும். ப்ரொடக்டிவாவும் நம்ம யூஸ் பண்ண முடியும். டைமும் ரொம்பவே சேவ் பண்ண முடியும். இதோட இந்த வீடியோ முடியுது. நீங்க உங்களோட குக்கிங்க ஈஸியாக்குறதுக்கு என்ன செய்வீங்கன்ட்டு, மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க எல்லாரையும் இன்னொரு வீடியோல பார்க்குறேன். அதுவரைக்கும் உங்க எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். டேக் கேர். பாய்.